என் குலதெய்வமான குழந்தாளமனை போற்றி, பெரிய கற்பனசாமியை போற்றி, அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள். வணக்கம். நமது யூடியூப் நேயர் ஒருவர், சொந்தம் நேயர்னே வாயில வருது, நமது யூடியூப் சொந்த ஒருவர் தசாபுத்தியில் பற்றி வீடியோ போடுங்க ஐயா அப்படின்னு கமாண்டில் கேள்வி கேட்டிருக்காரு. அப்படி நம்ம தசாபுத்தின்னு எடுத்துட்டோம்னாக்கும் முதல்ல இருந்து சூரியன் சந்திரன் இப்படி 9 கிரகத்துக்கும் அப்படி தசாபுத்தியை சொல்கிறது அது சரியில்லை. எதுக்கு ஒரு முன்னுரை வேணுமில்ல. தசாபுத்தியை பற்றி ஒரு விளக்கம் போட்டுட்டு அடுத்து அப்படியே சூரிய தசை சந்திர தசை வரிசையாக அப்படியே செவ்வாய் ராகு ஒரு அப்படியே ஒவ்வொரு தசையும் அப்படியே அதோடைய அந்த சூரியனை பற்றி பேசும்போது சூரியன் எந்த லக்கணத்துக்கு எங்கே எப்படி இருந்தால் நன்மையை செய்வார் தீமையை செய்வார், அவர் எப்படி இருக்கணும், அது அப்போ அந்த வீடியோவில் விளக்கத்தை பார்க்கலாம். இது முன்னுரை அப்படின்னு எடுத்துக்கலாம். அதாவது தசா புத்தி செயல் விளக்கம் அப்படின்னு இதுக்கு ஒரு முன்னுரையாக எடுத்துக்கங்க. எதுக்கு ஒரு முன்னுரை வேணுமில்ல அப்படிங்கிற மாதிரி. இப்போ பொதுவாக தசா என்றால் என்ன? இப்போ நம்மளுக்கு என்ன அப்படின்னா திசா புத்தி திசைன்ட்டே இருக்காங்க. அதுக்கு தசா தான். அப்போ திசை அப்படின்னாக்கும் இந்த திசையை குறிக்கிறது, கிழக்கு திசை மேற்கு திசை இந்த வடக்கு தெற்குன்னு சொல்கிறாங்களா, அந்த மாதிரி திசையை குறிக்கிறது தான். அப்போ திசா புத்தி திசை புத்தி என்ன திசை நடக்கிறது அப்படின்னு தான் சில பேர் சொல்கிறாங்க இந்த திசை நடக்குதுன்னு. ஆனால் அதுக்கு சரியான விளக்கம் தசா புத்தி அப்படின்னு தான் எடுத்துக்கலாம். அப்புறம் என்னன்னு கேட்டிங்கன்னாக்கும் தசை என்றால் அவரவர்கள் பூர்வ புண்ணியம் செய்த புண்ணிய பாவங்களுக்கு தக்க பிரதிபலனாக இந்த ஜென்மத்தில் அனுபவிக்கும் சுகதுக்கங்களில் அனுபவ காலம் என்பது பொருள். இன்னாருக்கு இந்த கிரக காலம் என்பதே இன்னா கிரக தசை என்று கூறப்படுகிறது. இப்போ நம்ம என்ன அப்படின்னாக்கா காலபுருஷ தத்துவப்படி அந்த முதல் கிரகமான சூரியன் பற்றி சொல்கிறோம். இல்லாட்டி சுக்கரன் போட உனக்கு சுக்கர காலம் நடக்குது. சில பேர்லாம் இவனுக்கு என்னடா சுக்கர காலம் நடக்குது, சுக்கர தசை, அந்த சுக்கர காலம் சூரிய காலம் அப்படிங்கிறது அந்த தசை. இப்போ இவருக்கு சூரிய காலம் நடக்குது, சந்திர காலம் நடக்கிறது, செவ்வாய் காலம் நடக்கிறது அப்படின்னு சொல்லாமல் இவருக்கு சூரிய தசை நடக்கிறது. அப்போ அவருக்கு செய்த ஜென்மத்தில் அந்த இப்போ பூர்வ புண்ணிய ஜென்மத்தில் சுக துக்கங்களுக்கு தகுந்தாற் போல தான் அந்த காலங்கள் வரும். நான் என்ன பாவம் செஞ்சேன் போன ஜென்மத்தில் எனக்கு தெரியாது, பார்த்துக்கிட்டு இருக்க நீங்கள் என்ன செஞ்சீங்கன்னு உங்களுக்கும் தெரியாது. ஆனால் அது அடுத்து வந்துடுது. அப்போ அந்த பூர்வ கர்மாவுக்கு தகுந்தாற் போல் அந்த திசைகள் வரும், நல்லது கெட்டது. இப்போ சூரிய தசை அப்படின்னா எல்லாத்துக்குமே கெடுத்துருவாரா அப்படின்னா கெடுக்க மாட்டார், கொடுப்பார். ஒரே லக்கணமாக இருக்கும். இப்போ சூரிய லக்கணத்தை பற்றியே பேசுவோம். சிம்ம லக்கணம் தான் சூரியத்துக்கு தகுந்தது. அப்போ சிம்ம லக்கணத்தில் பிறந்த அத்தனை பேர்த்துக்குமே சூரியன் கொடுப்பாரா அப்படின்னா அளவுகள் வித்தியாசம் வரும். லக்னாதிபதியே கெடுக்கக்கூடியது இருக்குது, அது அப்பங்க பேசுவோம். சரிங்களா? அடுத்து வந்துடுவோம். ஒருவரின் பிறப்பு ஜாதகத்தில் அவரின் இந்த புண்ணிய பாவ பதிவுகளை பிரதிபலிக்கும் தன்மையில் கோள்களின் பலம் மாறும் மற்றும் பலவீனம் அமைந்திருக்கும். இப்போ நம்ம ராசி கட்டத்தை எடுத்து பார்க்குறோம். அதைத்தான் முன்னாடியே சொன்னேன். இருந்தாலும் ராசி கட்டங்கள் இருக்கலாம், நவாம்ச கட்டம் இருக்கலாம், இல்லாட்டி தசாவர்க்க கட்டம் இருக்கலாம், அஷ்டவர்க்க கட்டம், இப்படிலாம் நிறையா இருக்குது. ஒவ்வொரு தான் இருக்குது, திதியாம்சம் அது இதுன்னு எல்லாமே பார்ப்பாங்க. இதில் பொதுவாக ஒரே வாரத்தில் சொல்லணும்னா கிரக பலம் பலவீனம் அப்படின்னு பார்க்கறது அவர்கள் இந்த முன்ஜென்ம கர்மாவினைகளுக்கு தகுந்தாற் போல தான் அவங்க பிறந்த ஜாதகத்தில் அந்த கிரகத்தோட வலிமைகள் இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்போ ஜாதகரின் கர்மாவை காலத்திற்கு வயதிற்கும் ஏற்றாற்போல் அனுபவிக்க செய்து நன்மை தீமைகளே வழங்கும் துறையே தசாபுத்தி கோள்களாகும். அதாவது ஒருவருக்கு இன்னும் தசை நடக்குது அப்படின்னா அவருக்கு வயசு என்ன, காலம் என்ன, காலம்தான் வயது, அந்த காலத்திற்கு தகுந்தார் போர். அதான்
கால தேச வர்த்தமான ஸ்துரின்னு சொல்கிறாங்களா, அந்த மாதிரி அந்த காலத்துக்கு தகுந்தாற் போல, வயதிற்கு தகுந்தாற் போல அப்படி எடுத்துக்கலாம். நன்மைகளோ தீமைகளோ, தீமையை செய்யணும்னா அந்த வயசுக்கு தகுந்தாற் போல் என்ன தீமை செய்யலாம், பாவகம் அது வந்துடலாம், சொல்லிடுறேன். அந்த மாதிரி பாவத்தை செய்வார். அப்புறம் சில வேலை சொல்லுவாங்க மனம் போல் வாழ்க்கை, எண்ணம் போல் வாழ்க்கை அப்படிங்குவாங்க. அதெல்லாம் இங்கே தான் வர்றது. எண்ணம் போல் முதலில் மனதில் ஓர் எண்ணம் தோன்றும், பிறகு அதை புத்தி விசாரிக்கும். பாருங்கள் எப்படிலாம் வருதுன்னு. அந்த புத்தியின் அறிவுப்படி அந்த எண்ணம் செயல்படும். இறுதியில் அந்த செயல்பாட்டுக்கு ஏற்ற விளைவுகளை நன்மையாகவோ அல்லது தீமையாகவோ செய்யும். அப்படிதான் எடுத்துக்கலாம். மனிதன் அனுபவிக்கிறான். அதாவது ஒரு தசா புத்திகள் வரும்போது மனசில் வந்து ஃபஸ்ட்டு ஒரு எண்ணங்கள் தோணும். அதை செயல்படுறதுக்கு ஆளுகளை பழக்க வழக்க வைக்கும். ஒரு உதாரணம் என்ன சொல்லலாம் அப்படின்னா, எப்பயுமே இப்போ சுக்கிரனை பற்றி பேச வேணாம், தொழிலை பற்றி பேசுவோம். இப்போ ஒரு தொழில் தொடங்குறார், தொடங்கி லாபம் அடைகிறாருன்னா அதுக்கு இந்த கிரக நிலை போய் ஒரு நண்பர்கள், ஒரு ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் வந்து அறிமுகமாக்கி ஒரு தொழில் தொடங்கலாம் அப்படின்னாலும் அதுக்கும் காரகம் யார்? இந்த கிரகம், இந்த தசாபுத்தி, இந்த கிரகம் தான் நன்மையை செய்து கொடுக்கறதுக்கும். சரி அவை வாட்டில் செவனேன்னு வீட்டில் இருந்தாண்டா, இது இங்கே வந்தாங்க, அவங்க சொல்லு பேச்சை கேட்டாங்க, ஆரம்பிக்கலாம்னு ஆரம்பித்தாங்க. இன்னைக்கு பாவம் தெருவில் சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் அலையிறான்னு சொல்கிறாங்கல்ல, அந்த மாதிரி புத்தியை கொடுக்குறது யாருன்னா இதெல்லாம் கிரக நிலை தான். அப்போ நம்மால் சில பேர்லாம் சொல்லுவாங்க, அவனுக்கு இது வேணும்டா, தலைகீழ நடந்தேன், இவன் இப்படி செஞ்சான் அப்படி செஞ்சான், அவன் என்னத்துக்கே அவன் கெட்டு போயிட்டான்டா அப்படிங்க. அது கிடையாது. இங்கே தான் வந்துடணும். அவன் நல்லவனோ செய்யட்டும் கெட்டவனோ செய்யட்டும், அவன் கர்மாவனைகள் படு, அவனுடைய தசா புத்திக்கு தகுந்தாற் போல் ஆளுகளை வந்து என்ன செய்கிறதுனா அது உருவாக்குன்னு சொல்ல முடியாது. அந்த ஆளுகள் அந்த ஒவ்வொன்றையும் வந்து ஏற்பாடு செய்து கொடுக்கும். ஒரு ஃப்ரெண்டை சந்திக்கிறாரு, அது மூலிமா ஒரு தொழில் தொடங்குறாரு, அது மூலிமா வந்து அவர் லாபம் அடைகிறாரு. இப்படிலாம் வந்து இருக்கிறது எதுனா அந்த கிரக நிலை தான் எண்ணம் போல் வாழ்க்கை. இது என்னென்னா முன்னூறமாக தான் பேசுகிறோம். இதில் யாரும் கொஞ்சம் இது மாதிரி இருக்கும். ஏன்னா அந்த தசாபத்திக்கு முன்னாடி இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் சொல்கிறோம். இதில் வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம இப்போ ஜோதிடர்கள் நம்மலாம் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறனாக்க பராசகர் முனிவர் அவர் வகுத்தது தான் மகாதசை என்ன வழங்கும். பராசகர் முனிவர் மகாதசை என்ன வழங்கும் விம்சோத்தரி தசையத்தை இப்போ நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். அந்த தசா பற்றினா அதுக்கு முன்னாடி, அது நானும் பார்த்ததில்ல, புஸ்தகத்தில் நான் அந்த மாதிரிலாம் எழுதுறதுலாம் அந்த இதெல்லாம் படித்ததாக தான் சொல்கிறேன். அதில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, யவனாச்சியார் அப்படின்னு சொல்லி அவர் வந்து ஒரு 12 வகையாக அந்த தசையை பிரித்து அதுக்கு முன்னாடி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த காலத்தில் காலங்கள் அது வந்து இப்போ வந்து இப்போ கலியுகம் அந்த மாதிரி யுகங்கள் நாள் இருந்துச்சுல்ல, அது ஒவ்வொரு யுகம்லாம் இப்போ எத்தனை வருஷம்லாம் கேட்கக்கூடாது. அது மாதிரி யுகங்கள் நாள் இருக்குது. அந்த யுகத்தில் வந்து இப்போ நம்ம கலியுகத்தில் இருக்கோம். இந்த கலியுகத்திலே வந்து சில வருஷங்களுக்கு முன்னாடி 1000 வருடங்கள் இருக்கலாம், இல்லை அதுக்கு முன்னாடி இருக்கலாம், நமக்கு தெரியாது. 5000 வருடங்கள் இருக்கலாம், நமக்கு தெரியாது. அந்த மாதிரி அப்போ இந்த யவனாச்சியார் அப்படிங்கிற ஒரு முனிவர் தான். அந்த முனிவரோ தேவர்களோ இல்லை மனிதர்களோ எதோ எடுத்துக்கலாம். அவர் வந்து 12 வகையாக இந்த தசையை பிரித்து அதுக்குள்ளே புத்திக்கலான்னு சொல்லி ஒரு ஜோதிடர் அந்த காலத்தில் சொல்லிக்கிட்டு வந்தார்கள். அதற்கு அடுத்தபடியாக பாத நாராயணர் அப்படிங்கிறவர் அவர் வந்து ஒரு 8 வகை அந்த தசைகளை உருவாக்கி அவர் ஒரு ஜோதிடம். இப்போ பொதுவாக இன்னொன்று சொல்லிடுறேன் இடையில, இந்த ஜோதிடம் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறதெல்லாம் ஒருவரால் அது கண்டுபிடிச்சு அதுக்கு இவர் தான். இப்போ இந்த கணக்குக்கு ராமானுஜம், இந்த ஒவ்வொன்றுக்கு இப்போ திருக்குறள்னா திருவள்ளுவர் அப்படின்னு இருக்காங்கல்ல, அதுக்கு உரை எழுதினவருவனாக்கும் பரிமேலகன், திருவள்ளுவருக்கு அந்த திருக்குறளை எழுதினவர் திருமாலவன், அதுக்கு இப்போ உரை எழுதினவர் பரிமேலகன் அப்படிலாம் சொல்லலாம். ஆனால் இந்த ஜாதகத்தை பொறுத்தளவுக்கு யவனாச்சியர் இருக்கார், இந்த ஜாதக அலங்காரத்தை எழுதினவர் அவங்க இருக்காங்க, புலிப்பாணி சித்தர் இருக்காங்க, இப்படி நிறையா ஒவ்வொருத்தராக வந்துக்கிட்டே இருக்கும். அது நமக்கு அது தேவையில்லை. ஒவ்வொருத்தங்கள் இதே மாதிரி அந்த ஒவ்வொருத்தரும் கொண்டு வந்த சொன்னேன். யார் இப்போ பாத நாராயணரை பார்த்தாச்சு 8 வருஷம். அதுக்கப்புறம் சித்தசேனர் அப்படிங்கிற ஒரு 6 வகை அது அதை சொல்லிக்கிட்டு இருந்தார். அப்போ தேவலர் அப்படிங்கிறது அவங்க ஒரு முதலானார். அந்த தேவலர்களில் அவங்க கொஞ்சம் 4 பேர் அந்த அதில் சேர்ந்து ஒரு செட்டாக சேர்ந்து அவங்க ஒரு 4 வகையாக அந்த தசாபத்தியை பிரித்து அவங்க ஒரு பலன் சொல்லிக்கிட்டு இருந்திருக்காங்க. அதுக்கப்புறமா எடுத்திங்கன்னாக்க விஷ்ணுகுப்தர்
அது ஒரு 3 வகை. சத்யாச்சாரியார் அவர் வந்து ஒரு 2 வகை. இதெல்லாம் வந்து எந்த வருஷம் இப்பெல்லாம் கேட்கக்கூடாது, நான் புக்கில் படித்தது. இதை உங்களுக்கு அதை கொஞ்சம் மறந்துடக்கூடாதுன்னு கொஞ்சம் நோட் பண்ணி தான் நம்ம இங்கே பலன் சொல்லிக்கிட்டு இருக்கேன். சரிங்களா? இப்படி பிரித்து அதுக்கப்புறமா நம்ம இறுதியாகனா இதுக்கு முன்னாடி இந்த பராசகர் முனிவர் தசாபுத்தி எழுதினாரா, இதுக்கு பின்னாடி வந்ததா நம்மளுக்கு தெரியாது. இப்போ நடப்பில் ஜோதிடர்கள் தசாபுத்தின்னு சொல்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்க இந்த விம்சோத்தரி தசாபுத்தியை தான் பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. இந்த 120 வருஷம் ஒரு மனிதன், இந்த கலியுக காலத்தில் ஒரு மனிதனுடைய ஆயுள் காலம் 120 வருஷம். அந்த 120 வருஷத்தை வந்து இந்தந்த திசைக்கு இப்போ சூரிய தசை 6, சந்திர தசை 10 இப்படின்னு ஒவ்வொன்றுக்கா பிரித்து அது அந்த திசைக்கு வரும்போது வருது. இப்படி வகுத்து கொடுத்துருக்காங்க. யார் வகுத்து கொடுத்தாங்க? இதுக்கு யார் உரிமையாளர்? இப்போ ஒரு கதை எழுதுகிறாரு, கதை ஆசிரியர் யார், பாட்டாசிரியர் யாருன்னு எழுதுகிறாங்கல்ல, அதே மாதிரி இந்த விம்சோத்தரி தசாபுத்திக்கு இப்போ பயன்பாட்டில் இருக்க 120 வருஷம் தசாபுத்திக்கு அதுக்கு உரிமையாளர், அதை எழுதினவர் பராசக முனிவர். அவர் தான் மகாதசை. அந்த முனிவர் மகாதசை என வழங்கப்படும் விம்சோத்தரி தசையே முக்கியமானது என்று நமது பிருகத் பராசக ஓரை சாஸ்திரத்தில் அருள் செய்கிறது. அப்போ ஒரு ஆதாரம் வேணுமில்ல, எதுலையா நீ படித்த, எதுலையா இருக்குது அப்படின்னு கேட்கும்போது எழுதுனாங்க பிருகத் பராசக ஓரை சாஸ்திரத்தில் அது எழுதியிருக்கு. பார்க்கலாம். சரிங்களா? அப்போ தசா பேதங்கள் பல்வேறாக இருந்தாலும், இப்போ நான் சொன்னேன்ல முன்னாடி ஒரு 6 வகை, அது பல்வேறாக இருந்தாலும் இறுதியாக இந்த மகாதசை ஒன்றே அனைவராலுகையும் ஏற்றுக்கொள்ளப்பட்டு இப்போ நடைமுறையில் இருக்குது. இப்படி வந்துடுவோம். அதுக்கப்புறம் இந்த மனிதர்களின் வாழ்நாளில் இன்னா காலங்களில் இன்பம் உண்டு துன்பம் உண்டு என்று திட்டவட்டமாக அறிந்து கொள்ள சாதனமாய் இருப்பது இந்த மகாதசையே. ஜோதிட சாஸ்திரத்தில் சிறந்த வேறு ஆதாரங்கள் கிடையாது இதை விட. இப்போ இந்த விம்சோத்தரி தசாபத்தின்னு சொல்கிறோம்ல, இதை வந்து இந்த காலத்தில் இவர் துன்பம் பெறுவார், இன்பம் பெறுவார், நல்லது நடக்கும், கெட்டது நடக்கும் அப்படின்னு இந்த ஜோதிட சாஸ்திரத்தில் பார்த்து சொல்கிறதுக்கு இதை விட சிறந்தது இல்லை அப்படின்னு இங்கே சொல்லுது. சரி, பார்த்துருவோம். இப்போ தசாநாதனாக வரும் கிரகம் அந்த சுபாவத்திற்கு ஏற்க இன்பம் அல்லது துன்பங்கள் அது வந்து அனுபவிப்பார் இந்த ஜாதகர். தசாதநாதனாக வர்றார், அது எந்த தசையாக இருக்கட்டும். இப்போ சனி தசையிலே வந்து இன்பத்தை அனுபவிச்சவங்க நிறையா பேர் இருக்காங்கல்ல, நிறைய சம்பாரிச்சவங்க நிறையா பேர் இருக்காங்கல்ல. அப்போ அது சனி கெடுப்பானா கொடுப்பானா, எந்த பாவத்தோடு இணைஞ்சிருக்கார், இதெல்லாம் வந்து இது என்ன அப்படின்னா அதோடைய சுபாவத்துக்கு ஏற்ற மாதிரி. இப்போ சனி பொதுவாக வந்து அவன் மோசமானவன், அவன் ஜோம்பேறி, கெட்டவன், கெடுக்கிறவன், இருக்கிற இடத்த நாசமாக ஆக்குறவன் அப்படிலாம் வந்து இந்த பார்க்குற சனி பார்வை சர்வ நாசம் அப்படி இப்படிலாம் சொல்கிறாங்க. அப்போ சனி தசை வந்தோடனே எல்லாமே கெட்டு போயிடுமா அப்படின்னா அது கிடையாது. அது பார்க்கணும். அதான் அப்போ அந்த சுபாவத்துக்கு தகுந்தாற் போல இது அமையும். அப்போ தசைகள் பூர்வ புண்ணிய பாவங்களுக்கு ஏற்ப செயல்படும் என்பது நிதர்சனமான உண்மை. அங்கேயே சுற்றி என்ன வந்துடுறாங்கன்னா, இந்த இன்ன திசைகள் நடக்குதுன்னா அங்கே பூர்வ புண்ணியத்துக்கு வந்துடணும். அப்போ அந்த பூர்வ புண்ணியம் நானேயாத்தான் கண்டேன், அங்கே தான் சொல்லுவாங்க அவன் பிறந்த யோகம். அதான் இந்த பூர்வ புண்ணியங்கிறது. அவன் பாரியா எப்படி இருக்கேன், நான் பிறந்த யோகம். இந்த பக்கத்து வீட்டில் அது கூட ஒரு லக்கம் இருக்கு, நானும் அவனும் ஒன்றா தாயா பிறஞ்ச ஒரு 5 நாள் தாயா, இல்லாட்டி இந்த ஒரு மணி நேரம் தாயா வித்தியாசம். அவன் பாரு ஹோஹோன்னு இருக்கேன், நான் பாரு இப்படி இருக்கேன், இப்படிலாம் புலம்புறம் பாருங்க. இதெல்லாம் சொல்ல வைக்கிறது யாரு? அவரவர் பூர்வ கர்மா வினைகள். ஒன்று நீ பார்த்தையாயா அப்படிலாம் என்னை கேட்கக்கூடாது. எழுதியிருக்கு ஜோஸ்திரங்க, இந்த ஜோதிட சாஸ்திரத்தில் எழுதப்பட்டது. அதை நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம் உங்கள்கிட்ட. இன்னும் நீங்கள் இதெல்லாம் நீ பார்த்தையாலாம் கேட்டக்கூடாது. சரிங்களா? அடுத்து வந்துடுவோம். அதுக்கு அடுத்த வீடியோவை நம்ம என்ன கவனிக்கணும், தசாபுத்திக்கு அடுத்த வீடியோவில் தான் கண்டிப்பாக போட முடியும். ஏன்னா நான் 30 நிமிஷத்துக்கு மேலே என்னால் அதில் பேச முடியாது.
அடுத்த வீடியோவில் இருந்து சூரிய தசையிலேருந்து தொடங்குவோம். யார் யாருக்கு லக்ன பவர் சூப்பர் அதெல்லாம் பார்க்கணும், அதை சொல்லி அதுக்கு பார்த்துடலாம். இப்போ ஒரு ஜாதகருக்கு 6, 8, 12 அது எல்லாத்துக்குமே தெரியும், மறைவு ஸ்தானங்கிறது. அந்த இடத்துல ஜாதகரின் கர்மா, தீய கர்மாவுங்க பலனை தான் வெளிப்படுத்தும். இந்த கர்மா அப்படின்னா யோகம்னு சொல்லலாம்ல, அந்த என்ன சொல்கிறாங்கன்னா கெட்ட பலனா நல்ல பலனா அப்படின்னா அந்த கர்மா அப்படின்னு எடுத்துட்டோம்னு என்னங்க அப்படின்னா, இப்போ நம்ம யோகம்னு சொல்கிறோம்ல, யோகத்துக்கு இன்னொரு பேர் கர்மா தான். இப்போ இந்த கிரகருக்கு யோகமாக இருக்குது, யோகம் அப்படின்னா யோகம்னு எடுத்தாவே கர்மா தான். அது ஒரு எந்த மாதிரி இருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்கு தான். அந்த கர்மா வினைக்கு தகுந்தாற் போல தான் 6ஆம் இடம், 8ஆம் இடம், 12ஆம் இடத்தில் ஒருத்தர் பிறக்கும்போது உள்ள கிரகங்கள் இருக்கிறது அப்படின்னு நினைக்கிறேன். அப்படியே வந்துடலாம். சாயன கர்மாவை வெளிப்படுத்தும் தன்மையில் அமைந்திருக்கிறது அப்படின்னு பார்த்துருவோம். சரி, அது பாவ கர்மாவை கொடுக்கறது. இந்த சுப கர்மா அதான் யோகம், நல்ல யோகம். அது கெட்ட யோகம், இது நல்ல யோகம். அப்போ கர்மா சுப கர்மாவை வெளிப்படுத்துறது அந்த முன்னிலை வகிக்கிறது. இந்த முன்னாடி சுபர். இப்போ எனக்கு ரொம்ப நண்பண்டா அப்படின்னு சொல்கிறது யாருன்னா லக்னத்துக்குனாக்கா, லக்னம் இந்த ஒருத்தருக்கு ரொம்ப நண்பண்டா அப்படின்னு ஜாதக ரீதியாக சொல்லணும்னா லக்னம் 1ஆம் இடத்துக்கு, 5ஆம் இடத்துக்கு, 9ஆம் இடத்துக்கு அதிபதி. அப்போ கோணஸ்தானம் என்பார்கள், அதை கோணங்கள் அப்படிங்களா. அப்புறம் இந்த கேந்திரம் அப்படிலாம் இருக்குல்ல, அதை பார்த்துருவோம். இந்த ஜென்ம லக்கணத்தை 1ஆம் இடம், அது எல்லாத்துக்குமே தெரியும் உங்களுக்கும். லக்கணத்துக்கு 5ஆம் இடத்தை பூர்வ புண்ணிய இடம், அதெல்லாம் தெரியும் தான் உங்களுக்கு. இருந்தாலும் நான் அதை சொல்லும்போது விளக்கி சொல்லணும்ல, அப்போ தான் நல்லாயிருக்கும். லக்கணத்துக்கு 9ஆம் இடம், அது பூர்வ பாக்கியஸ்தானம். இந்த புண்ணியஸ்தானம் பாக்கியஸ்தானங்கிறாங்கள லக்கணத்துக்கு. அப்போது 9ஆம் இடத்துக்கு பாக்கியஸ்தானமும், 5ஆம் இடத்துக்கு புண்ணியஸ்தானமும், 1ஆம் இடம் லக்னம் அப்படி எடுத்துக்கலாம். இப்போ கேந்திரத்துக்கு வந்துடுவோம். கேந்திரம்னா என்னோடய வீடியோ கண்டினியூவாக பார்த்துக்கிட்டு இருக்குன்னு தெரியும். இந்த ஜோதிடத்தை பற்றி எல்லாம் எந்த வீடியோ பார்த்தாலும் எல்லா ஜோதிடரும் சொல்லுவாங்க. கேந்திரம்னா 1, 4, 7, 10ன்னு இந்த 4 இடமும் இந்த கேந்திரம் 4 மூலை மாதிரி. அது கோணங்கிறது முக்கோணம், இந்த முக்கோணம் வடிவில் இருக்குது முக்கோணம். அது முதன்மை நன்மையை செய்யும். கேந்திரங்கிறது 2வதாக நன்மையை செய்யக்கூடிய இடம். அது 4 இடம். அது என்னென்னாக்கா லக்னம் 4ஆம் இடம், 7ஆம் இடம், 10ஆம் இடம். அதுக்கு அப்படி அதில் எப்படி நினச்சிருக்காங்கனாக்கா லக்கண கேந்திரம் 1ஆம் இடம், 4ஆம் இடம் சதுர் கேந்திரம் 4ஆம் இடம், 7ஆம் இடம் சப்தம கேந்திரம், 10ஆம் இடம் தசம கேந்திரம். இது இப்படி எடுக்கிறாங்களா. அதுக்கு அடுத்தபடியாக ஒரு ஜாதகருக்கு முதன்மை யோகம் கோணாதிபதிகள், 2வது யோகம் கோணத்தில் இருக்கிறவர்கள் கோணாதிபதிகள், 2வது யோகம் கேந்திரத்தில் இருக்கிறவர்கள் கேந்திராதிபதிகள். அதற்கு அடுத்தபடியாக யோகத்தை கொடுக்க இதுன்னு எப்படி சொல்கிறீங்கன்னு அடுத்த யோகம் இருக்கா இருக்குது பார்ப்போம். இந்த சுப கர்மாவை வெளிப்படுத்துவது 3வது இடம். இந்த கர்மா தான் யோகங்கிறது நல்லா புரிஞ்சுங்க. 3வது இடத்தை பெரும் ஸ்தானம் எனப்படுகிறது. 3ஆம் இடத்தை பெறுவது அந்த கர்மா, சுய கர்மா, அந்த நல்ல கர்மாவை சுப கர்மா கொடுக்கறது. 3ஆம் இடத்தை பிடிக்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா 2ஆம் இடம், 11ஆம் இடம், 3ஆம் இடம். அப்போ 2ஆம் இடம் என்ன? அதான் தனஸ்தானம் தெரியுமில்ல, நீ என்னத்தை போய் புதுசாக சொல்கிற அப்படின்னு கேட்குறீங்களா. 11ஆம் இடம் லாபஸ்தானம், என்னத்தை நீ போய் புதுசாக சொல்லிக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்குறீங்களா. சொல்லி வருவோம். அப்போ 2ஆம் இடம் லாபஸ்தானம், 2ஆம் இடம் லாபஸ்தானம், வாக்குஸ்தானம், பொருளாதார ஸ்தானம். அப்போ ஒரு நல்ல ஸ்தானம். அந்த 2ஆம் இடம் தான் அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னாக்க 11ஆம் இடம் அதுதான் லாபத்தை கொடுக்கக்கூடிய இடம். லாபஸ்தானம் 11ஆம் இடம் வெற்றி, அந்த வெற்றியை குடிக்கிறது 3ஆம் இடம். பொருளாதாரத்தை கொடுக்கக்கூடிய இடம் 2ஆம் இடம் லாபஸ்தானம். 11ஆம் இடம் இந்த 3ஆம் இடம் எடுத்திங்கன்னாக்க வெற்றி, புகழ், கீர்த்தி, அதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஆனால் அது நன்மையாகவே எடுக்கலாம். அதில் கொஞ்சம் தீய பலன்லாம் இருக்குது. இப்போ 2ஆம் இடத்துக்கும் தீய பலனும் இருக்குது,
12ஆம் இடத்துலையும் தீய பலன் இருக்குது, 3ஆம் இடம் எல்லா பாகத்தும் இருக்குது. இருந்தாலும் நம்ம நன்மையாக இருப்போம். சுபத்தை பற்றியே பேசுவோம். சுபகர்மா யோகங்கள், நல்ல யோகத்தை பற்றியே பேசுவோம். இப்போ 3ஆம் இடம் வெற்றி, புகழ், கீர்த்தி, வாரிசை கொடுக்கக்கூடிய விந்தணுக்கள், அது போயிடலாம். பெண்களுக்கு கருமுட்டைகள் இப்படி எடுத்துகிட்டு போகலாம். அப்போ நல்ல கர்மாக்கள். அப்போ 2ஆம் இடத்தை தனஸ்தானங்குவாங்க, 11ஆம் இடத்தை லாபஸ்தானங்குவாங்க, 3ஆம் இடத்தை வந்து அதான் வெற்றி ஸ்தானம், புகழ், கீர்த்தி அதெல்லாம் கொடுப்பாங்க. இதில் எந்தெந்த இடம் எத்தனை சதமானங்கள் நன்மையை செய்யும், எத்தனை சதமானங்கள் தீன்மையை செய்யும். அப்புறம் இதுக்கு நன்மை தீமைங்கிறது நம்ம லக்கணத்தில் வந்து கிரகத்தோட வலிமையை அனுசரித்து தான். அதோட வலிமை அப்படின்னா சுபரோட சேர்ந்துருக்கா, பாவரோட சேர்ந்துருக்கா, கெட்டு போயிருக்குதா, நல்லா இருக்கா, வலிமையை அனுசரித்து தான் பலனை எடுக்கணும். இருந்தாலும் நான் இப்போ உங்கள்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கிறது பொதுவான பலன், நன்மையே செய்யக்கூடிய நல்ல பலனை சொல்லிக்கிட்டு இருக்கேன். அப்புறம் இதுக்கு மேலே இப்போ நம்ம உதாரணத்துக்கு நீங்கள் எந்த லக்கணம் வேணாலும் எடுத்துக்கலாம். காலபுருஷ தத்துவம் இப்படி எடுக்கலாம், இல்லாட்டி விருச்சிக லக்கணமாக எடுக்கலாம், இல்லை தனுசு லக்கணம். இந்த 12 லக்கணத்துலேயும் எந்த லக்கணமாக இருந்தாலும் ஒரு கிரகம் பொதுவாக சொல்லிட முடியாது. இப்போ கன்னி லக்கணத்துக்கு 3க்கும் 8க்கும் அதிபதி செவ்வாய், அவர் கெடுத்துருவார் அப்படின்னா அவர் கெடுக்கக்கூடிய இடத்துல இருந்தால் கெடுக்கத்தான் செய்வார். கொடுக்கக்கூடிய இடத்துல இருந்தால் எப்படிங்க அப்படின்னா அதை அந்த திசை பற்றி வர்றப்ப சொல்கிறேன். சரிங்களா? எல்லாத்தையும் சொல்ல முடியாது. இப்போ பார்த்துருவோம். இப்போ எனக்கு வந்து இந்த விளக்கத்துக்கு போட்டு இந்த கட்டம்லாம் போடுறதுக்கு என்கிட்ட அதோட இது இல்லை. அந்த இல்லாட்டி இந்த கம்ப்யூட்டர்லாம் போடுறதுக்கு இல்லை. நான் ஒரு சின்ன சாதாரண ஒரு செல்லில் வச்சு தான் வீடியோ எடுத்துக்கிட்டுங்க. இருந்தாலும் நான் சொல்கிறேன், நீங்கள் அதை புரிஞ்சுக்கங்க. இப்போ லக்கணத்தில் நல்ல காரியம் 100% இருக்குது. லக்கணாதிபதியும் லக்கணத்தோட தொடர்புகள், லக்கணத்தோடனா 5, 9 கேந்திரத்துக்கு அதிபதிகள் இது நிறையா இருக்குது. அப்போ லக்கணத்தில் 100% நன்மை எடுத்துக்கலாம். 2ஆம் பாவத்தில் 90% நன்மை எடுத்துக்கலாம், 10% தீமை எடுத்துக்கலாம். லக்கணத்தில் வந்து 100% நன்மை தான், அடிச்சு விடுங்க. 2ஆம் பாவத்தில் 90% நன்மை, 3ஆம் பாவத்தில் 90% நன்மை, இப்போ 10 தான் தீமை. 4ஆம் பாவத்தில் 99% நன்மைகள், 1% தான் தீமைகள் இருக்குது. இங்கே 5ஆம் பாவகம் 100% நன்மை, 6ஆம் பாவகம் நன்மை கிடையாது, 20% தான் நன்மை, 80% தீன்மை. 7ஆம் பாவகம் 90% நன்மை, 10% தான் தீன்மை. 8ஆம் பாவகம் 100% தீமையைத்தான் செய்யும், நல்லதை செய்யாது. அப்புறம் வந்துடணும், அவர் பிறந்த ஜாதகத்தில் பார்த்துடணும். 8ஆம் பரவலத்தை வெளியூர் போனாலும் அவங்க போய் கஷ்டம் தான். நாங்கள் எல்லாத்தையும் பிரித்து தான் போகிறேன், இருந்தாலும் அதை பார்த்துக்கலாம். நான் சொல்கிறது வந்து ஒரு பொதுவான பலன், அப்படி எடுத்துக்கங்க. சரிங்களா? இப்போ 9ஆம் பாவகம் 100% நன்மையை செய்யும், 10ஆம் பாவகம் 100% நன்மையை செய்யும், 11ஆம் பாவகம் வந்து 90% நன்மையை செய்யும், இந்த 10% கெடுதலை செய்யும். 10 போதும் கெடுதலுக்கு. 12ஆம் பாவகம் 90 கெடுக்கும், 10 தான் நன்மையை செய்யும். அந்த 10ல் தான் இன்பத்தவே நிறைய அனுபவிக்கிறேன் பாருங்க, அந்த 10% இருக்கும்போது. இப்படி ஒரு இது எடுக்கலாம். அடுத்தபடியாக ஸ்தரம், ஸ்திரம், உபயம் இருக்குல்ல, அது இந்த பாதகத்தை செய்யும்னு சொல்கிறாங்கல்ல, அது உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். நான் ஏற்கனவே நிறையா வீடியோவில் சொல்லியிருக்கேன், சரராசி, ஸ்திரராசி, உபயராசின்னு. அப்போ இந்த சரராசிக்கு பொதுவாக 7ஆம் இடம் எல்லாத்துக்குமே மார்க்கத்தை செய்யும், பாவச்செயல். ஓ என்னங்க இப்போ தான் 100% போட்டீங்க, அது பொது விதி, அது வந்துடலாம், குழம்பி போயிடாதீங்க. சரராசிக்கு 11ஆம் இடம் பாதகத்தை செய்வார். சரம் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கும், சரம், ஸ்திரம், உபயம். ஒரு உதாரணத்துக்கு சொல்லலாம். சரங்கிறது மேசம், ஸ்தரம். ஸ்திரம் ரிஷபம், உபயம் மிதுனம், அப்படியே எடுத்துக்கலாம். கடகம், சரம், ஸ்திரம் சிம்மம், உபயம் கன்னி, இப்படி வந்துக்கிட்டே இருக்கும். ஸ்தரம், ஸ்திரம், உபயம்னு அந்த மாதிரி நம்ம கணக்கு அந்த ஸ்தரம் ராசிக்கு 11ஆம் இடம் பாதகாதிபதி பாதத்தை செய்வார்.
ஸ்திரத்துக்கு வந்து 9ஆம் இடத்துக்கு அதிபதி, 9ஆம் ஸ்திரத்துக்கு 8ஆம் இடம் தான் எடுத்துக்கலாம். இங்கே 9 போட்டிருக்கு, 8ஆம் இடம். 3 8 தான் ஸ்திரத்துக்கு செய்யும்னு நிறையா நூல் எழுதுக்கு. இதில் 9 போட்டிருக்கு. நம்ம போட்டதெல்லாம் பார்க்கும்போது அதை எடுத்துக்கலாம். உபயத்துக்கு வந்து 7 12ஆம் இடம் மார்க்கத்தை செய்வார்கள். சரத்துக்கு 2 7 தான் பொதுவாக இருந்தாலும் எடுத்துக்கலாம். அது நான் அந்தந்த லக்கணத்துக்கு பேசும்போது சொல்லிக்கிட்டே வருவோம். இந்த மாதிரி ஒரு விதிகள் இருக்குது. இப்போ இதே மாதிரி நமக்கு காலப்புருஷ தத்துவப்படி முதல்வனான கிரகமான சூரிய தசையிலிருந்து வரணும். உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். இருந்தாலும் ஏய்யா போட்டு அறுக்கிற அப்படிங்கிறீங்களா? தெரிஞ்சுக்கிட்டேன். இப்போ தெரியாதவங்களாம் நிறையா பேர் இருப்பாங்கள்ல, ஜோதிடத்தில் ஆர்வம் உள்ளவர்கள். நம்மளும் இந்த எப்படியாவது ஜோதிடம் சொல்லலாம்னு பழகிக்கிட்டு இருக்கிறவங்க, அவங்களுக்கெல்லாம் இது வந்து ஒரு எடுத்துக்காட்டாக வச்சுக்கலாம்ல. அப்போ சூரியன் 6 வருஷம், சந்திரன் 10 வருஷம் தசாபுத்திகள். நீங்கள் ஒரு பேப்பர் தான் எழுதிக்கிங்க, 120 வருஷம் வந்துடும். நான் சொல்ல ஃபஸ்ட்டுந்தே சொல்கிறேன். சூரியன் 6 வருஷம், சந்திரன் 10 வருஷம், செவ்வாய் 7 வருஷம், ராகு 18 வருஷம். தசாபுத்தி நடக்கிற காலம். ராகுக்கு அடுத்து குரு வந்து ஒரு 16 வருஷம், குருவுக்கு அடுத்து சனி 19 வருஷம், புதன் தசை 17 வருஷம், புதனுக்கு அடுத்து கேது ஒரு 7 வருஷம், சுக்கிரன் வந்து 20 வருஷம். அப்போ இதை நீங்கள் கூட்டினீங்கன்னா ஒரு பேப்பரில் வச்சு 120 வருஷம் தசாபுத்தி காலங்கள் வந்துடும். அப்போ இதில் வந்து எந்தெந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க அப்படின்லாம் சில பேர் கேட்பாங்க. அது அந்தந்த வீடியோ போடும்போது சொல்லிடுறேன். பொதுவாக இப்படியே வந்துடுவோம், முதல் நட்சத்திரத்துலேருந்தே வருவோம். ஏன்னா இப்போ கிரகத்துக்கு முதல் கிரகம் நம்ம சூரியன் சந்திரன் இப்படி வரும். அப்படி எடுத்துக்கோமா கார்த்திகை உத்திரம் உத்திராடன்னு சொன்னோம்னா நமக்கு புரியாது. அந்த நட்சத்திரம் எழுதியிருக்கிறது முதல்ல வர்றது 27 நட்சத்திரத்தில் அஸ்வினி பரணி கார்த்திகை ரோகிணி இப்படி தானே வரும். நம்ம அப்படியே இப்படி ஒரு 3 இப்படி கோடு போட்டோம்னா அஸ்வினி மகம் மூலம் இது கேதுக்கு உள்ள நட்சத்திரம், கேது பகவான். அப்போ கேது தசை ஒருத்தருக்கு பிறந்த காலத்தில் வருதுன்னா சந்திரன் என்ற நட்சத்திரம் தான். அப்போ அவர் பிறந்த நட்சத்திரமும் ராசின்னு சொல்லுவாங்க. இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும்னா அஸ்வினி நட்சத்திரம் மேச ராசி அப்படிங்குவாங்க. அப்படிங்கும்போது கேது தசை தான் முதல்ல வரும். மக நட்சத்திரம் சிம்ம ராசி, அது இங்கே வரும். அதுவும் கேது தசை தான் வரும். 7 வருஷம் கேது தசையான வருஷம். அது 4ஆக பிரிக்கணும். 4ஆக பிரிக்கும்போது எவ்வளோ வரும்? 7 வருஷங்கும்போது அதில் ஒரு 3 அதில் அதை பிரிக்கும்போது 1 75 அந்த அந்த வருஷங்கள் ஒரு 1.25 வருஷம். 4ஆக பிரித்தா 2 8 வருஷம்னா 2 வருஷம் வருது. அது 1.25 வருஷம் வரும். அதில் எந்த பாதத்தில் வாங்கியிருக்கோ அது அனுசரிச்சு. இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்லுவோம். கேது 2ஆம் பாதத்தில் லாஸ்ட்டில் அந்த டீரில் முடிய போகிற நேரத்தில் பிறந்திருக்கார். ஏது அஸ்வினி மேசராசியில். அப்போ அவருக்கு வந்து கேது தசை 3.5 வருஷம் இந்த இத்தனை நாள்னு எழுதுவாங்க. அது கணக்கு வேறு மாதிரி இருக்குது. அப்படி சொல்லிட்டு வந்துடலாம். இதே மாதிரி மகத்தில் பிறந்தால் சிம்மம், மூலத்தில் பிறந்தால் தனுசு ராசி. இது 3மே கேது பகவானுக்கு உள்ளது. நான் பகவான் தான் சொல்லுவேன். அப்புறம் கேது இந்த சனிக்கெலாம் சனி பகவான் தான் சொல்லுவேன். சனின்னு நான் சொல்லக்கூடாது, என் வாயில் அப்படி தான் வரும். பரணி பூரம் பூராடம் சுக்கிரன், கார்த்திகை உத்திரம் உத்திராடம் சூரியன் அப்படி சொல்லிடுறேன். அது நான் அந்த தசாபத்தி வரும்போது உனக்கு இந்த தசை அதை சொல்லித்தான் வருவேன். என்னென்ன நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த தசை வரும்னு இருந்தாலும் சொல்லிடலாம். ரோகிணி அஸ்தம் திருவோணம் சந்திரன், மிருகசீரிஷம் சித்திரை அவிட்டம் செவ்வாய் நட்சத்திரம், திருவாதிரை சுவாதி சதயம் ராகு, அடுத்து புனர்பூசம் விசாகம் பூரட்டாதி குருக்குள்ள நட்சத்திரம், குரு பகவானுக்குள்ள நட்சத்திரம், பூஷம் அனுசம் உத்திராட்டாதி அது சனி பகவானுக்குள்ள நட்சத்திரம். எதுக்கு அவர் மட்டும் சனின்னு சொல்ல, அவர் பகவான். ஆயிலியம் கேட்டை ரேவதி அது சனி புதன் பகவானுக்குள்ள நட்சத்திரம். ஆயிலியம் கேட்டை ரேவதி அது புதன் தசை வருவர்கள். இப்போ இதை வந்து அந்த தசாபுத்தி செயல் விளக்கம்னு போட்டேன். இருமலை வேற வருது. அடுத்து வீடியோவில் இருந்து முதல்
முதல்வன் மூத்தவன விநாயகர் வந்துறாரு. முதல்வன் ஆதித்யன் சூரிய தசையிலேருந்து வந்துடுவோம். சரிங்களா? இப்போ நம்ம வீடியோ பார்க்குறீங்க, உங்களோட நண்பருக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் என்ன செய்கிறது, ஷேர் பண்ணுங்கள், லைக் கொடுங்க. அப்போ தான் நம்ம நல்லா இருக்கா என்னன்னு பார்க்கலாம்ல. அப்போ தான் எனக்கும் ஒரு இந்த கைதட்டுற மாதிரியா நல்லா பேசுகிற மேடையில் பேசும்போது கைதட்ட அவருக்கு வந்து ஒரு உற்சாகம் வரும்ல. அதே மாதிரி நீங்கள் லைக் போட தான் எனக்கு ஒரு 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 டானிக் சாப்பிட்ட மாதிரி ஒரு உற்சாகம் வரும். நான் அடுத்தடுத்து வீடியோலாம் போடலாம்ல. சரிங்களா? நமது யூடியூப் சொந்தங்கள் அனைவரும் வளமுடன் வாழ்வீர்கள், நன்றாக இருப்பீர்கள். நன்றி, வணக்கம்.